ஹாய் கண்ணுங்களே, மலையை பற்றி ஹிந்து மித்தாலஜியோட ஐதீகம் என்ன சொல்லுதுன்னா, சிவபெருமான் கிட்ட ஒரு சங்கு இருக்கும். அந்த சங்கை சிவபெருமான் எப்பெல்லாம் ஊதுவாரோ அப்பெல்லாம் வருண பகவான் மலையை வர வைப்பாங்க. அப்படியே ஒரு நாள் சிவபெருமான் சங்கு ஊதாமல் இருந்தால் என்ன ஆகும் பார்க்கலான்னு இருந்தார். அதனால் வந்த பிரச்சனைகள், பூமியில் மழை இல்லாமல் விவசாயிகள் விவசாயம் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எல்லா இடத்துலையும் பஞ்சம், பசி, பட்னி. அதனால் எல்லா விவசாயிகளும் விவசாயத்தை விட்டு வேறு வேறு ஊர்களில் சின்ன சின்ன வேலையை செய்ய தொடங்கினாங்க. ஆனால் அதே ஊரில் இருக்கிற விஸ்வா மட்டும் தினந்தோறும் பூமியை உழுவான். ஜனங்க எல்லாம் அந்த விவசாயியை பார்த்து, தண்ணி இல்லாமல் விவசாயம் எப்படி பண்ண முடியும், இவன் பைத்தியக்காரனாக தான் இருப்பான் அப்படின்னு பேசிக்கிட்டே போயிடுவாங்க. விஸ்வா யார் சொன்னாலும் எதுவும் கண்டுக்காம விவசாயத்தை எப்பவும் போல தன் மண்ணை உழவிக்கிட்டே இருப்பான். இப்படி இருக்கும்போது ஊரில் இருக்கிற பாதி பேர் வேறு ஊர்களில் போய் வேலை செய்வாங்க. இன்னும் சில பேர் மூட நம்பிக்கையில் பூஜை பண்ணுவாங்க, ஜோசியம் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம விஸ்வா மட்டும் எப்பவும் போல் நம்பிக்கை விடாமல் தன் மண்ணை உழுவிக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு சில ஜனங்க கேட்பாங்க, விஸ்வா மழை வராதுன்னு தெரிஞ்சும் ஏன் வேலை செய்கிறேன்னு கேட்டாங்க. அதுக்கு விஸ்வாவோட பதில் என்னன்னா, இன்னைக்கு இல்லை நாளைக்கு மழை கண்டிப்பாக வரும். விவசாயம் பண்ணாமல் இருந்தால் மழை வந்தப்போ விவசாயம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்த ஜனங்க மத்தியில் இருந்த சிவபெருமானோட மனசு கரைஞ்சிடுச்சு. தன்னோட சங்கை எடுத்து ஊதுவார். மழை வந்தது. ஆனால் நிறைய பேர் விவசாயத்தை மறந்துருப்பாங்க. ஆனால் விஸ்வா விவசாயத்தை மறந்துருக்க மாட்டான். அவனால் மறுபடியும் ஊர் மக்கள் விவசாயத்தை தெரிஞ்சுப்பாங்க, கற்றுப்பாங்க. இந்த கதையில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நாம் எவ்வளவு முயற்சி பண்ணுறோமோ அவ்வளவு நம்மளால் சாதிக்க முடியும். நெவர் எவர் கிவ் அப், ஃபைட் டில் யுவர் லாஸ்ட் பிரெத். நான் உங்கள் TNT சைனிங் ஆஃப்.